கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே பல வருடங்களாக செயல்பட்டு வந்த கிறிஸ்தவ தேவாலயம் தவறான ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளால் போலீசாரால் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கொதிப்படைந்த கிறிஸ்தவர்கள் காவல்துறை முன்பு பல கிறிஸ்தவ அமைப்புகள், பல சமூக நல அமைப்புகள் அனைத்தும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையை கண்டிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு தொடர்ந்து இடைவிடாமல் போராடியதால் ஒரே நாளிலே ஆலயமானது காவல்துறையால் திறந்து வைக்கப்பட்டு ஆராதனை நடத்தப்பட்டது. தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாம் ஜேசுதாஸ் அவர்கள் போராட்டத்தின் போது பேசிய காட்சிகளை நாம் காணலாம். பல சபைகளை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை உதவியுடன் பல ஆலயங்களை மூடிவிடுகிறார்கள். பல இடங்களிலே ஆராதனை நடத்த முடியவில்லை. வீடுகளிலே ஜெப கூட்டங்கள் நடத்த முடியவில்லை. எந்த ஒரு காரியத்தையும் செய்யவிடாதபடிக்கு இந்த தேசத்தை காவிமயமாக்குவதற்காக ஒரு நோக்கத்திலே இந்த நாட்டிலே மதவாதத்தை வலுக்கட்டாயமாக கிறிஸ்துவர் மேல் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கிறிஸ்துவர் நாங்கள் அதிர்ச்சியோடும் மன உளைச்சலோடும் இந்த இடத்திலே போராட்ட களத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை நீங்கள் அடக்க முடியாத இந்திய உரிமை சட்டம் 25 சொல்லுகிறபடி எங்களுக்கு எல்லா மத உரிமை இருக்கிறது. நாங்கள் ஆலயங்கள் நடத்த எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த தேசத்திலே நாங்கள் சுதந்திரமாக எங்கள் மதத்தை பேசவும் அதை குறித்து மற்றவர்கள் சொல்லவும் உரிமை இருக்கிறது என்று மத சார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவ தேவாலயங்களை மூடுவது சரியல்ல. இந்த நேரத்திலே காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் எச்சரிக்கையாக ஒன்று சொல்ல விருப்பப்படுகிறோம். தயவு செய்து இந்த வேலை இதோடு முடித்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் நீங்கள் எப்படியாவது ஆலயங்களுக்கு நீங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆலயம் நடத்த கூட பர்மிஷன் இல்லை. தடை செய்ய வீட்டில் ஜெபம் பண்ண தடை இல்லை. இப்படி தடை செய்யறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை செய்யாவிட்டால் தமிழகம் எங்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த மதவாத அரசுகளுக்கு எதிராக போராடி வருகிற தேர்தலிலே இவர்கள் இருக்கும் இடம் காணாமல் போக செய்வோம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறோம். ரெவரண்ட் டாக்டர் சாம் ஜேசுதாஸ், தலைவர் அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம். 2 நாட்களுக்கு முன்பாக இங்கு திருச்சபை நடத்தி கொண்டிருந்த ஒரு எம்பிஏ சபையை வலுக்கட்டாயமாக காவல்துறை அதிகாரி மிரட்டி அதை மூட செய்திருக்கிறார். அதை உடனடியாக திறக்க வேண்டும், அங்கு ஆராதனை நடைபெற வேண்டும். அதை தொடர்ந்து அங்கு மூடுவார்கள் என்று சொன்னால் மாபெரும் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கு மட்டுமல்ல தமிழகம் எங்கும் வெடிக்கும். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். மேலும் அகில இந்திய ஜனநாயக சிறுபான்மை உரிமை இயக்கத்தின் முன்னோடி பேராசிரியர் பாத்திமா பாபு அவர்களும் இந்த சம்பவத்திற்காக தன் குரலை எழுப்பியுள்ளார். ஆனால் இன்றைக்கு அரசியல் சாசனமே ஆட்டம் கண்டு போய் கொண்டிருக்கின்றது. ஒரு ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்க வேண்டுமே, ஆனால் அரசியல் சாசனம் அதில் உள்ள பிரிவுகள் உயிர்ப்போடு இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம் தனக்குள்ள உரிமைகளை இழக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. சட்டப்பிரிவு 25, 19, 14 என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த நாட்டிலே இந்த சிறுபான்மை சமுதாயங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படுமே ஆனால், அரசியல் சாசனத்தில் கை வைக்கப்படுமே ஆனால் ஜனநாயகமே சிதைந்து போகும் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மத்திய அரசு நரேந்திர மோடி, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் முதல்வராக இருந்த பொழுது அவர் அங்கு இருந்த வரலாற்று சம்பவங்கள் எங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தின. அவர் பிரதமர் ஆனபோது, ஆனால் அவர் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றவுடன் அவருடைய உறுதிமொழிகளும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய நடவடிக்கைகளும் முன்முயற்சிகளும் நம்பிக்கை தருவதாக இருந்தது. ஆனால் இந்த நாடு முழுவதும் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய நம்பிக்கைகள் தகர்ந்து போய் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய நம்பிக்கைகள் முக்காவாசி இங்கே வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து போட்ட வாக்கினால் தான் இன்றைக்கு அவர் பிரதமர் பதவியை அடைந்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நம்பிக்கைகள் தகர்ந்து போகக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் இந்த நாட்டின் மக்கள், சொந்த மக்கள், பாரம்பரியமாக இந்த பூமியில பிறந்து வளர்ந்து தலைமுறையாக வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள். நாங்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எங்கிருந்தோ வானத்திலிருந்து வேற்று கிரகங்களிலிருந்து வந்தவர்கள் அல்ல. எங்களுடைய நம்பிக்கை இந்த நாடு எங்கள் நாடு, இந்த பூமி எங்கள் பூமி, இந்த மண் எங்கள் மண். இந்த உணர்வுகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஏனென்றால் எங்களுடைய மண் இது. ஆனால் இன்றைக்கு
அந்நிய நாடுகளுக்கு இந்திய இறையாண்மையை விலைவேசிக் கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் தேசப்பற்றோடு நாட்டின் மீதோட பற்றோடு இருக்கக்கூடிய எங்களின் தனிப்பட்ட நம்பிக்கைகளிலே வழிபாட்டு முறைகளிலே கைவார் வைப்பார்களே ஆனால் நிச்சயமாக இதற்கான விளைவுகளை அடுத்த தேர்தலிலே அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை இங்கு பதிவு செய்து கொள்கின்றேன். பேராசிரி பாத்திமா பாபு, அகில இந்திய ஜனநாயக சிறுபான்மை உரிமை இயக்கம். பல்வேறு அமைப்புகள் எல்லாம் போராட்டத்தில் ஒன்றாக இணைந்து குரல் எழுப்பியுள்ளதால் காவல்துறையானது உடனே செயல்பட்டு திருச்சபை திறக்கப்பட்டு ஆராதனை நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் காணலாம். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் வெற்றியை காணலாம் என்று இந்த காணொளி மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். தேசத்தில் ஆராதிக்கும் எங்கள் மத கடமையை செய்யவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதனால் விசேஷமாய் கர்த்தாவே சபைகளை மூடும்படியாக காவல்துறை அதிகாரிகள் அச்சுறுத்துகிற காரியங்களிலிருந்து ஒரு விடுதலாக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் பார்க்கிற அதிகாரி கண்களிலே தயவு உண்டாக்குவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே இந்த தேசத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சிறுபான்மை மக்கள் நிம்மதியாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே இந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு உதவி செய்ய நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே பல இடங்களிலிருந்து போதல் ஒன்றுபட்டு வந்து ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நாகர்கோவிலில் நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே இங்கு வைக்கப்படுகிற இந்த ஆண்டவரே சிறு நெருப்பானது முழு தமிழகமும் பத்து எரியத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் உரிமைகளை நாங்கள் கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். ஆண்டவரே எங்கள் உரிமைகளை எங்களுக்கு பெற்று தரும்படியாக ஜெபிக்கிறோம். உரிமைகளை அரசு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு வாரும், எங்களுக்காக பேசும் நாமத்தில் பிதாவே. இதே போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும், ஜெபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும்.